யோகியர்களே, கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு சோழமண்டல பேரரசு தஞ்சாவூர் மாவட்டம். கண்ணாவாராய் நீ என்றும் தம் தாராய் நீலவண்ண கண்ணாவாராய். குழந்தை பாக்கியம் கேட்டு வந்த மக்கள், உங்களுக்கு குழந்தையா? யாருக்கே? மருமகளுக்கா? பையனுக்கா? பையன் எங்க இருக்கான்? கால் ஒன்றாடா கொட்டும் பனி கடலுக்குள்ளே. நல்ல காலோட அரை உரையா இருக்கு மனசு. கால் ஒன்று இன்னும் 2 தரம். ஓகே, வரலாம். உன்னுடைய மனைவியினுடைய உடலை போய் பார்த்தேன். கர்ப்பப்பையில் எந்த குறையும் இல்லை. ஆனால் 5 நாள் 7 நாட்கள் மட்டுமே அப்படி தள்ளி தள்ளி போய் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நழுவனும் ஒரு தடங்கலும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் ஒன்று. சாமி, எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டுமா கிடையாதா? மனதுக்குள்ள சஞ்சலமா இருக்க, அது உறுதியா கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்துல இருக்கு. சஷ்டிக்கு பிறகு குழந்தை ஜனனம் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். சஷ்டி கழிஞ்சாச்சு. இனிமே குழந்தையை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. உங்க எல்லைக்குள்ள போய் நான் பார்த்தேன். வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் தெரிகிறது அப்பா. பிறக்கும் பிள்ளை ஆண்மகனாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் முருகவேலின் பெயரை வைத்து ஆனந்தமாக இருப்பாயாக. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வள்ளல் பிரானுக்கு. தப்பா வெற்றி அடைவாய் மகனே. கடன்களை தீர்த்து கண்ணியமாக வாழ்வாயாக. வாழ்க. சாப்பிட்டு போ. அடுத்து ஒரு குழந்தை வரான். யாருமா? வாமா. ஓய் கிளறு. குச்சலி போய் உள்ள என்ன காலோட தெரியாதா? சாமத்தியக்கார பையன். அவன் கேட்டு வந்த செய்தி ஒன்று, நான் சொல்லி கூப்பிட்டது ஒன்று. உண்மையா இல்லையா? என்ன வேணும் வேற உனக்கு? வேற கால் ஒன்று வா. உட்காருமா. ரேணுகா பரமேஸ்வரி என்று ஒரு தெய்வத்தை கண்டேன். இருக்காங்களா? எங்க இருக்காங்க? ரேணுகா பரமேஸ்வரி என்னும் தெய்வம் யார் என்றால் பரசுராமனுடைய தாயார், ஜமதக்னி முனிவருடைய துணைவி. உள்ளத்தால் வேதனைப்பட்டாள், கலங்கப்பட்டாள் என்பதற்காக பரசுராமன் மூலமாக தலையை கொய்யப்பட்டு உருமாறி நின்றதால் அவளுக்கு பெயர் மாரியம்மை என்று பெயர். மாரியம்மன் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? கால் வந்துட்டு வா. திங். அவளுக்கு முற்பேரவி பேரை சொன்னால் தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறது? ஆடியிலே கூழ் ஊத்துற பழக்கம் உண்டா? இந்த வருஷத்தில் ஆடி மாதம் கூழ் ஊத்துன பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். மாரியாத்தான்னு பேர் வைக்கணும். அந்த பிள்ளை தலையில் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பயந்துடக்கூடாது. அவளுடைய வாழ்க்கையின் உயர்வே அதுதான். கால் ஒன்றுவா. கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மன. வேற என்னமா வேணும்? உன் வீட்டு பத்திரங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கா. என்ன தொழில் சம்பந்தமாக இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் மனசு சரியில்லாமல் கடன் பட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்தையும் சரி பண்ணி தரேன். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டோம். இந்த நல்லா இருக்கு. வயிறார சாப்பிடு போ. கர்மசாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக தொடர்புடையவர் யாரும் உண்டா? ஃபாரின். யார் இது? வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டில் யார் இருக்கா?
கால் வந்துட்டு வா. வே நல்ல கால் விடலையே. என்ன நீ யார்கிட்ட போய் சொல்ற? வேர்காட்டில் வீட்டிருப்பாள் வேல்முருகன். இடையில உடல்நிலை சரியில்லாம போயிடுத. டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக் பண்ணியா? பண்ணணும்ல. இப்போ கடன் பட்டு வேதனை இருக்கு வீட்டுக்குள்ள. மீண்டும் தொழிலை பார்ப்பது இங்கேயா அல்லது கடல் கடந்து போகணுமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்கு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கே போ, அதுதான் உனக்கு சரியாகும். அதுக்கு வேண்டிய கம்பெனியும் தயாராக இருக்குது. கொஞ்சம் பணம் கட்டினதை ஏமாற்றாமல் பார்த்துக்கிடுதேன். கால் வந்துட்டு. தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சமயம் என்றால் சமயபுரம், கண் கொடுப்பாள் கண்ணபுரமும். வேற என்ன வேண்டும் மகளே? இந்தா அந்த பணம் உனக்கு கிடைச்சாச்சு. என்ன, பாதி லஞ்சத்தில் பேரும் மீதி தஞ்சத்தில் நிற்கும். சென்று வா சென்று வா, வயிறார உண்டு போ. அடுத்த பைசில் கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க அண்ணே, சோமா இருக்கலண்ணே. யாருக்குண்ணே திருமணம்? பையனுக்கு. உங்கள் பேர் என்ன? 1 2 3 4 5 6 7. கைகால் நரம்புகள்லாம் சரியா இருக்கா? உங்களுக்கு சரியா இருக்கா? கால் அனுப்பிச்சுவாங்க. நெஞ்சமே உனக்குத்தான். பையன் பேர் என்ன? ரஞ்சித். கல்யாணம் எப்போ முடிக்கணும்? வந்தபோது சொன்னீங்க. சரி, பையன் என்ன பேசுகிறாரு இப்போ? என்ன சொல்கிறாரு? பள்ளியிடம் விட்டாரா? அவர் மனசுக்குள்ளே வேறு ஏதாவது ரகசியங்கள் இருக்கா? உங்களுக்கு தெரியாது. கால் அனுப்பிச்சுவாங்க. வைகாசி முடிஞ்சாச்சா? இன்னும் 13 நாட்கள் இருக்கு. என்ன வாங்க, 13 நாளையில் 3 ஜாதகம் வரும். ஒரு ஜாதகம் 7 பொருத்தத்தில் வரும். இன்னொரு 2 ஜாதகம் கையில் இருக்கும். ஒன்று 9 பொருத்தத்தில் இருக்கும். இன்னொரு ஜாதகம் 9 பொருத்தம் இருக்கும். அதில் ரஜி பொருத்தம் இருக்காது. பார்த்துக்கலாம் ஜாதகத்தை போய் அதை செலக்ட் பண்ணி அடி ஜம்முன்னு வா குட்டி கல்யாணத்தை மூட்டி. இப்போ இந்த ஜாதகத்தில் வந்திருக்கிறது அமையுமா? அது ரஞ்சித் கீழே இந்த ஜாதகுடி பையன் இன்னொரு பொம்பளையிட்ட பழையிருப்பான அந்த காலத்தில். மறைச்சிக்கிட்டேன். இந்த பொண்ணு பேர் என்ன இருப்பா? லோகேஸ்வரி. வாகேஸ்வரி நீயே நம்பிடும். 7 8 9ல் செவ்வாய் இருக்காரு, ராகு இருக்காரு. 9 பெரியவும் 10ல் இருக்கான். விடும் என்னை காப்பாய். 7 8 9 பெரியவும் 60 மதிப்பெண் இந்த ஜாதகத்துக்கு போடலாம். முடிக்கிறது வாங்கி சொன்னாப்பா வச்சுக்கோ. அட்டி போ, அவ்வளோதான், உத்தரவு முடிஞ்சு போச்சு. டிங். அடுத்து வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு. பழனி எல்லையில் யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. பழனிமலை முருகா, பழனி. அம்மா அடுத்து தஞ்சாவூருக்கு அடுத்த உத்தரவுல கூப்பிடுவோம். பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்கு தான் ஞான. எந்த ஊருக்கா? எந்த ஊரு? கால் வந்துட்டாக்கா. யாருன்னா? பழம் ஒன்று எந்தனுக்கு தான் இளமை நில்லாது. என்ன வேணும்? வாங்க கத்த. கண்ணை மூடி நிமிந்து உட்காரு. உன்னுடைய நடு முதுகெலும்புல ஏதோ காயப்பட்டிருக்கு. அது என்னது? வலி வேதனை தோன்றுதா? கால் வந்துட்டோம்.
சொல்லிடுவான். முதுகுல சவ்வு வந்து கொஞ்சம் நஞ்சு இருக்குமா பார்க்கணும். என்ன இப்போ உனக்கு வாரிசு பிறக்கணும் உன் குடும்பத்தில், அவ்வளோதானே. நல்ல புரிஞ்சுக்கம்மா, அறகுறையான ஆயுளோடவே மாண்டு விடுவார்கள். அதுக்கு காரணம் மண்வாசியா அல்லது கர்மங்களா அப்படி என்பது உன்னுடைய கேள்வி. மண்வாசி அல்ல மகளே, ஜென்ம பாவத்தின் வினைகள். அதனால் நீடித்து ஆண் மக்கள் வந்து மாங்கல்யத்தோடு வாழ மாட்டாங்க, புரியுதா. அறகுறையாக இறப்பு அல்லது முட்டுக்கு கீழ் பாதிப்பு அல்லது சொத்துக்கள் இழப்பு, இந்த 3 விதத்தில் பாதிக்கப்பட்டுருவாங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு மக்களை உட்காருமா. யாருமா உட்கார், நிறைய இடம் இருக்குது, உட்காருமா. நீ வாட்டு யார்ட்டையும் சொல்லாத, உட்காரு. இந்த ஜென்மபாவ வினைகளிலிருந்து விடுதலை ஆக்கி இந்த மக்களை நல்லா வாழ வச்சு தாரேன். அடுத்து உன்னுடைய வம்சத்தில் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், அவனுக்கு பேர் கருப்பண்ணான்னு வை, உன் குடும்பத்தை தலைக்க வைக்க. கால் வந்துட்டு வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும். வேற என்ன வேணும் மகளே? வருத்தப்படக்கூடாது. என்ன 3 மாதத்துக்கு அவர் அப்படி தான் இருப்பார், மாற்றிடுவோம். சில சமயத்தில் மனத்துக்கு சரியில்லாத மாதிரி குழம்புவார், ஒன் சைடு இழுத்துக்கிட்டு போகிறது மாதிரி அழுதோன்னு உணர்வார். சரிண்ணா, மாற்றித்தார். அந்த அப்படி வயிறார சாப்பிடும் மகளே, என்ன சந்தோஷமாக இருப்போ. கர்மசாமிக்கு பழனிமலை முருகா, அடிவாரமா தூரமா? என்ன வேண்டும்? காளியம்மா வா, சோமா இருக்கேன். நீங்கள் பழனியா? காளியம்மன் கோயில் இருக்கா? எங்கே இருக்கு? வீட்டுக்கு வடக்கு. கருப்பசாமி இருக்காரா? கருப்பசாமி வந்து அதுக்கு பக்கத்தில் ஊர் கால் அனுப்புவாங்க. அந்த கருப்பசாமி பக்கத்தில் ஓடை இருக்கா? சாபாஸ். அது பக்கத்தில் விவசாய நிலம் இருக்கா? இருக்கு. இதுக்கு முன்னால் விவசாய நிலத்தில் ஒரு பக்கம் பெரம்போக்கு இருக்குன்னு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே, அது யார்? சரி, அது உண்மையா? கால் அனுப்புவோம். இந்த சாமி தண்ணி அடிக்காது, இந்த கருப்பு சாமி இது வெண்ணி தான் அடிக்கும். என்ன பழனிசாமி? ஆமாம். இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? என்ன படிச்சிருக்கான் தம்பி? கண்ண முடிக்கப்பா. திரும்பி வந்துடுவானா? பெங்களூரு போயிருக்கானா இதுவரை? பெங்களூரில் ஒரு போஸ்டிங் இருக்குது, இந்த மாதம் அவனுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ண சொல். என்ன 6 மாதங்கள் தான் அந்த வேலையை பார்ப்பான், அதுக்கு பிறகு சொந்தமாக பிஸ்னஸ் நடத்துவான். இந்த வெற்றி உண்டு. அரசு உத்தியோகத்துக்கு 9 மாதம் கழித்து முயற்சி செய்ய சொல், வெற்றி தரேன். கேட்டான் கருப்பசாமிக்கு ஈரோடு. கருப்பசாமிக்கு ஈரோடு, ஓர் ரோடு இல்லை, ஈரோடு. ஈரோடு மாவட்டம் தான். ஈரோடு மாவட்டமா? சொத்து சம்பந்தமாக பிரச்சனை உடையது யார்? வாங்க அண்ணாச்சி அவர்களே, என்ன சொத்து? கால் விட்டு வாங்க. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? யார் இவங்க? சும்மா தான் வந்து உட்கார முடியும், திருநீர் வாங்கிட்டு போயிடணும். அப்படி அவருக்கு தனி உத்தரவுனா நான் கூப்பிடும்போது வரணும். அண்ணன் யோசனை எப்படி? சரி, சந்தோஷம். என்னது வாங்கினீங்க? அப்போ வாங்க வந்து உட்காந்து. சபாஸ். வணக்கம் தம்பி, உட்காரடா. நல்ல பிள்ளையா இருக்கியா, தங்கமாக இருக்கியடா. அது யார், உங்கள் பையனா? வெரி குட். என்ன படிச்சிருக்கலாம்? பி இன்ஜினியரிங். இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலையில் பாதிப்பும் வேதனையும் வந்தது யாருக்கு? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற கட்டளையிட்டது யாருக்கு? இது எல்லாம் எப்படி நடந்தது என்ற உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மண்ணு மனை சம்பந்தமாக பல எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் தோன்றியது. அதுல போலீஸ் வழக்க கூட நம்ம தொட்டு திரும்பி வந்திருக்கக்கூடிய நிலைமை இருக்கும்.
நீதிமன்றத்துக்கு சென்றால் காலம் ஓடுமே, நம்மளால வெற்றி காண முடியாது என்ற அபிப்பிராய பேதம் உங்கள் உள்ளத்தில் உண்மையாடா? அப்பனுக்கு போய் நீ கால் வந்துட்டு வா. 16 வருஷமா தோட்டத்திலே கிடக்கு. அந்த தோட்டத்தை போய் பார்த்தேன். 72 அடிகளுக்கு உள்ளே தோட்டத்திலிருந்து உள்ள போன உடனே இடது பக்கத்தில் அந்த வரப்பு எல்லைக்கு முன்னால 72 அடிகளுக்கு கீழ் ஒரு பாறையின் வளர்ச்சி. பாறை இருக்காங்கட்டு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தர்மம் தலை நிமிர்ந்து நிற்க தலை நிமிர்ந்து செல்லடா. வெற்றி மாலை கொடுப்பான் என் பிள்ளைக்கு. ஓ கருப்பராயன் எதுவுமே செய்ய முடியாம அதுவும் அப்படியே கிடைக்கும். இதுல இருந்து மீண்டு வெற்றி அடைந்து உயிர் சேதம் இல்லாம அத்தனை வரையும் காப்பாத்துறேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போகணும். காப்பாத்தியாச்சு, தைரியமா இருக்கலாமே, ஒரு குறையும் இல்லை. வாடா தம்பி, வெளிநாட்டுக்கு போகணும்னு எதுவும் விருப்பம் இருக்கா? அப்பா அம்மாவோடய இருக்கு. அதான் ஒரு முடிவு அப்படி தான் வச்சுருக்கேன். கண்ண முடி. செப்டம்பர் 22க்குள்ள உனக்கு இங்கேயே வேலை கிடைக்கும். அந்த பாக்கியத்தை பெறுவாய், ஐஸ்வர்யமாக வாழ்வேன். ஆமாம், எதிர்மறையான உணர்வு உன் உள்ளத்தில் இருக்கவே கூடாது. பாசிட்டிவ் எனர்ஜியோடு இரு. நல்லா இரு, போ, புண்ணியமாக இருடா தம்பி. நல்லா கருப்பசாமிக்கு அதுக்கு அடுத்து பேசுவோம். வாங்க மைத்துனரே, வருக, புண்ணியம் பெற்று வாழ்வீராக. இந்தாங்க சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். சுவாமியே, பெத்த மகன் ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யார்? வானே, நல்லா இருக்கேன். பையன் என்ன செய்தான்? என்ன படிக்கிறான்? காலைல வந்துட்டு வரலாம். இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். நல்ல காலையோட நீ இருந்துக்கிட்டே சமாளிக்கிய. எந்திரிச்சு அங்கே போய் விழுந்து கும்பிட்டு வா. ஆம்பளை என்ன பயோடேட்டாவை பார்த்தேன், இன்னும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணலை. ஆமாம், அதுக்கு பிறகு அவன் ஃபாரின் போகிறது நல்லதா இங்கே இருக்கிறது நல்லதான்னு முடிவு எடுக்கணும். அவனுக்கு ஃபாரின் தான் நல்லா இருக்குது, நல்ல வேலை கிடைக்கும். 1,17,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால், இங்கே இருந்தால் 87,000 ரூபா கிடைக்கும். உனக்கு எது வேணும்? புரியல. இங்கேயே இருக்கணுங்க. சந்தோஷம் போயிட்டோம். காலன்ட்டோம் ராஜா. அதுக்கு பிறகும் ஒரு விஷயத்த சொல்லுவேன். அதுக்கு உன் சித்தமான சொல்லுதானான்னு பார்ப்போமே. இன்னும் ஒன்று சொல்லிட்டுக்கா, இந்தியாவில் முதல்ல போஸ்டிங் போட்டு ரிமோட்டிங் மூலமாக வேலையை பார்க்க வைக்கிறேன். அதுக்கடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். 1,20,000 கொடுப்போம். அங்கேயே பணி செய்ய வைப்போம். உன் பையன் அவன் இஷ்டப்படி தான் கல்யாணம் முடிப்பான். நீ அதை ஏற்றுக்கிடுவியா? சந்தோஷமாக நடக்கும்டா. புண்ணியமாயிரு. பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான். 2 காம்ப்ளெக்ஸ் கட்டி வாழ்வான். என் பேர் அதில் எழுதப்பட்டிருக்கும். ஓ, புண்ணியமா. கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் மன அமைதி குறைவு வேதனையும் இருக்குன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே. யார் அது? ஈரோடா? கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? எந்த ஊர் ராஜா? ஈரோடு தானே நான் கூப்பிட்டுருக்கேன். ஆமாம், நான் சரியாக தானே சொல்கிறேன். நான் ஒழுங்காக தானே பேசுகிறேன். கால் விட்டுலாம். இப்போ வடிவேல் காமெடி மாதிரி என்னையும் பண்ண சொல்லிட்டீங்களே. இல்லை ராஜா, வேண்டியதாக வேணும். என்ன வேணும்? கோபியர் கொஞ்சம் ரவணா. யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிய? மருமகா எங்கே இருக்கா? என்ன பிரச்சனை? தொழில் ஏதாவது ஒரு தோட்டம் ஒன்று வாங்கி ஒரு இடம் இருக்குது சாமி. அது விற்று அந்த தோட்டத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா கால் ஒன்றான். மாபாரதத்தின் கண்ணா,
கண்ணா கண்ணா. பெருமாள் கோயில் எங்க இருக்கு அண்ணாச்சி? அதான் பெருமாளை பத்தி பாடுறேன். மகாபாரதத்தின் கண்ணா மாய கலையில் மன்னா தந்தவன் நீயே அல்லவா ஸ்ரீ வைகுந்தா கோபியர் கொஞ்சம் ரமணா. உன் பையனை பார்த்தேன், தேவையில்லாமல் ரொம்ப பிளான் போடுதான். தொழில் வருமானம் சொந்தமாக நிறைய கற்பனைகளை செய்து சுமார் 1.5 வருடத்துக்குள்ளே ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆயிடுது. ஆனால் அவனுக்கு நிலையான ஒரு தொழிலையும் அமைக்க முடியல, ஒரு பீடத்தையும் உருவாக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவங்க 2 நிம்மதி இல்லாமல் தூங்காமல் கிடந்து குழம்புறாங்க. அதுக்கு மனைவி ஒரு காரணம் கிடையாது, அவள் மிகவும் நல்லவளப்பா, புரியுதா? இன்னும் சரியாக 6 மாதங்களுக்குள்ள அந்த தோட்டத்தை விற்க வேண்டிய ஏற்பாடை பண்ணி தந்துடுவேன். நான் இப்போ பார்த்தேன், ஒரு பாட்டு பாடினேன், நீ சரியா புரியலை. மகாபாரதத்தின் கண்ணா அப்படின்னு சொன்னேன். மகாபாரதத்தில் என்ன நடந்துச்சுப்பா? இடத்துக்கு போராட்டம் நடந்துச்சு, உண்மையா இல்லையா? இப்போ இடத்துக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை வெற்றி கண்டவன் யார்? எம்பெருமான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனாக இருந்து சொல்லுகிறேன், ஜெயித்து உனக்கு தாரேன், கால் ஒன்றுவா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இதோ அந்த இடத்தை விற்கிறதுக்கு வேண்டிய வழியை கொண்டு வந்து தார, வெற்றி அடைந்து என்னை பார்ப்பாய், பொய்யில்லாமல் வாழ்வாயப்பா, வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தொழில் தான் பார்க்கிற வருமானத்துக்குரிய தொழிலில் மன உபாதை இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? என்னென்ன தொழில் பார்க்குறீங்க? என்ன தொழில் தான்? எலக்ட்ரிக்கல். இந்த பிள்ளை வயிற்றில் 7வது மாதமாக இருக்கின்ற பொழுதே கடன்களும் மனவேதனைகளும் குழப்பங்களும் தோன்றியிருக்கும். குடியிருக்கும் இடத்தை மாற்றவோமா வேண்டாமா என்ற குழப்பம் ஓடி இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் மன உபாதைகள் வந்திருக்கும். இப்ப தன்னிச்சையாக தெய்வமே தஞ்சம் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். கால் வந்துட்டு வாங்கோ. ஆபரேஷன் யாருக்கும் நடந்துச்சா? யாருக்கு? பாப்பாக்கா டெலிவரி ஆபரேஷன். இப்போ உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன், நீ நினைக்கிறது மாதிரி வருமானங்கள் குறைவாக இருந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. அடிஷனலாக வேற ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு வழி கிடைக்குமா, அல்லது அதுக்கு வேற ஒரு கடையாவது ஏதாவது பார்த்து செட் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் 2 உள்ளத்துலையும் கோட்டை கட்டி இருக்கு. அமௌண்ட்டு மட்டும்தான் வேணும். நான் தந்துட்டோம்னு நீ சந்தோஷமாயிருவல்ல. கால் வந்துட்டு வா. எங்கள் தமிழன்னை பெற்றது எத்தனையோ திங்களாய் செங்கதிராய். ஆமா, உன்னுடைய வீடு கடையெல்லாம் எங்க இருக்கு? 1 2 3 4 5 ஒரு முக்கில் ஒரு கொடி பறக்கு, அதெல்லாம் பார்த்தேன். அந்த ஏரியாவில் ஒரு கடை கிடைக்கும். கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனை போட்டாளி. உன்னுடைய கோயில்களை போய் பார்த்தேன், மீனாட்சி அம்மா இருக்கா, சுந்தரேஸ்வரர் இல்லை. அம்மா மட்டும்தான் அங்கே இருக்கா, சுந்தரேஸ்வரருடைய சக்தி அங்கே இல்லை. இது ஒரு சோதனையான காலம். 2.25 ஆண்டுகளாகவே இந்த கோயிலை பற்றிய மனக்குழப்பமும் வருமானமற்ற தன்மையும், செய்தது தவறா சரியா என்ற ஆராய்ச்சியும் குழப்பமும் நடக்கும். அக்கிரியாக நெஞ்சுக்குள் எரிந்து கொண்டே இருக்கும். உனக்கு இருக்கிறதா? காலம் நல்லா இருக்கும். மணி எத்தனை? அந்த கோயிலை வளப்படுத்த வேண்டும். அதுக்கு நிதி பற்றாக்குறைகள் இருக்கிறது, அதை சீர்திருத்த வேண்டும்.
இடப்புறத்திலே வைரவரை நிலைநிறுத்த வேண்டும். அப்படி வைக்காத பட்சத்தில் ஈசனுக்கு அங்கு இடம் இல்லையப்பா. ஓராண்டு கால உத்தரவுக்குள் அது நடக்கும். மாபெரும் கும்பாபிஷேகம் திகழும். வேற என்ன வேண்டும்? 2 பேர்கள் அதுக்கு இதுக்கு முன்னால் அந்த கோயிலை பொறுப்பெடுத்து நடத்தியவர் சிலர். உங்களையெல்லாம் நடத்த விடாமல் தடுத்து குழப்பங்களை உருவாக்கி நீதிமன்ற வரை செல்லுகின்ற சூழ்நிலைகளை உருவாக்கியிருப்பார். அந்த ஆணையை உங்களுக்கு பிறப்பித்து தருகிறேன். வெற்றி உண்டு. பையனுக்கு கல்யாணம் மாசி சிவராத்திரிக்கு பின்பு நடக்கும். அவன் இஷ்டப்பட்டவனை நடத்த நீ அனுமதிக்க வேண்டும். சென்று வா. அது அப்படியே சொல்லியிருக்கேன். இன்னும் 3 முறை என்னை சந்தியுங்கள். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், நிழலிலும் துணையாக. அவன் ஒரு பக்கத்து கால் வீங்கிருக்கு. யாருக்குப்பா? தாயிருக்கும் வகை. கால் எதுவும் பிரச்சனை அவனுக்கு? கால் தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. என்ன வேண்டும் மகளே? செய்வன கோளாறால எதுவுமே நடக்கல. எந்த ஊர் உனக்கு முதல்ல? கண்ணை மூடு, கண்ணை மூடுமா. நீ இயற்கையா கிரகங்களால் ஆன பிரச்சனை. எந்த செய்வன வினை கோளாறுகளும் கிடையாது. நீ குணமாகி வெற்றி அடைவாய். அடுத்து உன் உடலில் பங்கம் இல்லாமல் நிறுத்தி வைத்து தருகிறேன். வேற என்ன வேண்டும்? வெற்றி ஆயிடுவான். அந்த பணமும் வந்துடும். உன் பிள்ளை ஐஸ்வர்யமாயிருக்கான். போ. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு. விழுப்புரம், விழுப்புரம், விழுப்புரம். அப்புறம் தேடுவதோ முருகா, அருள் வேண்டி உன்னை நான். மகனே, உன் துணைவியாரை எங்கே? கால் வந்துட்டுவேன். ஆறுபடை வீடென்னும் பேருடை பழனியுடன் அழகிய சோலை மலை, அடுத்தே சுவாமி மலை, சீருடன் கவி பாடும் செந்தில் பரங்குன்றம். நீ வந்த உடனே பாட்டு பாட நீ புரியலையா? எங்கெல்லாம் தேடுவதோ உன் பொண்டாட்டியை, எளிமேவும் குமராவும். அவன் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்துடட்டுமா? வேற என்னடா செய்யணும்? நீ ஏன்டா சண்டைப்பட்ட? பக்கத்தில் வேடா. ஏமா அமைதியா இருக்கமா? என்னடா தப்பா பேசுனாங்க? சந்தேகப்பட்டு பேசுனாங்களாடா? நீ ஒரு புள்ளி பேசுனது உண்மைதானடா? என்ன வயசுக்கடா பேசுறா நீ? கால் வந்துட்டோம். நீ மட்டும் குற்றஞ்சியும் அவன் கேட்கக்கூடாது. நீ இழிச்சா முட்டாளி முட்டாளி. உட்கார். இந்த ஒரு சான்ஸ் தரேன். உன் மனைவியை கொண்டு வந்து உண்மையாக அவன் கூட வாழ வைக்கிறேன். நீ அடுத்து என்ன செய்யக்கூடாது? அலை மோதாம உன் உள்ளத்தை பார்த்துக்கணும். புரியுதா? பாசம் காசு படத்தை கொடுக்க சொல்லுண்டா, அது மாட்டிக்கிட்டு முடிச்சிருவேன். இந்தா வேற என்ன வேணும்? யாரு? மாற்றி தாரேன். உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். தங்கமா பக்கத்தில் வா. இன்னும் 2 முறை என்னைய பாரு. அடுத்து உன் ஒய்ஃபை கூட்டு வா. தொழிலை பார்க்க தரேன். உன் சொத்தையும் மாற்றி தரேன். 3 முறை என்னைய பாரு. போ, சாப்பிட்டு பா. பட்னியா போயிடாத. ஓய், பட்னியா போகக்கூடாது. போ 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 போ. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு. தொழில் நஷ்டமா இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? வருமானத்துக்குரிய விஷயம். என்ன என்ன வேலை பார்க்குறேன்? என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன நஷ்டம்? கால் எடுத்துவாங்க. யாருக்குடா வீட்டில் கால் சம்பந்தமாக பிரச்சனை? யாருக்குடா? என்னடா பிரச்சனை? அட்டா டாட்டா டாட்டா. கால் வந்துட்டு வாடா, கால் வந்துட்டு வாடா.
ஏம்மா அமைதியா இருங்க. ஏக்கா நல்ல காலில் இன்னும் சொல்லக்கூடாது, சும்மா சொல்லுங்க. நல்ல காலோட இப்பவும் பிரச்சனை தான். காலில் வந்துட்டு வைப்போம்.